ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நடிப்பின் நாயகன் சூர்யாவுடைய நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்துல த்ரிஷா லப்பர் பந்து படத்துல நடிச்சு பிரபலமான சுவாசிகாவும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி ஏத்து நடிக்காத கதாபாத்திரத்துல கருப்பு திரைப்படத்துல நடிச்சிருக்காருன்னும் சொல்லப்படுது. இந்த படம் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட கூட்டணி உருவாக இருக்கு அப்படின்ட்டு சொன்ன உடனே ரசிகர்கள் கிட்ட எக்கச்சக்கமான ஹைப் எகிர ஆரம்பிச்சது. சூர்யாவோட பிறந்த நாளை முன்னிட்டு கருப்பு திரைப்படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனா அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா மித்த நடிகர் நடிகைகள் யாரையுமே காட்டல. முழுக்க முழுக்க சூர்யாயிசம் மட்டும்தான் அந்த டீசர்ல இடம் பெற்று இருந்துச்சு. அந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா அந்த டீசர் ரிலீஸ் பண்ணப்ப தியேட்டர்ல போய் ரசிகர்கள் கூட அந்த டீசரை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப ரசிகர்கள் எல்லாருமே படத்தை தீபாவளிக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையையும் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி சுட சுட தீபாவளிக்கு கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இந்த படத்துல சாய் அபயங்கர் மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட மியூசிக்கும் பாத்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. அதுவும் அந்த டீசர்ல வர பிஜிஎம் தாறுமாறுனே சொல்லலாம். இந்த படம் தீபாவளிக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தர்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த படத்தோட வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிவடைகிறதுல கொஞ்சம் லேட் ஆகி இருக்கு. அதனால இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் இப்போதைக்கு தகவல். இந்த படத்தோட வேலைகள்லாம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இன்னும் சில காட்சிகளை படமா எடுத்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா இதுக்கு தயாரிப்பு நிறுவனம் சம்மதம் சொல்லல. இப்ப வரைக்கும் எடுத்த படத்தை பார்த்துருக்காங்க, தாறுமாறா வந்திருக்கு. தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்பவே திருப்தி தர வகையில தான் கருப்பு திரைப்படம் வந்திருக்கு. அதனால வேற காட்சிகள் எதையுமே ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் படக்குழுவினரோட முடிவா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வேலைகள் முடிய லேட் ஆகுறதால தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு இல்லைன்னா அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது. பொங்கலுக்கு நம்ம தளபதி விஜயுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகனும் ரிலீஸ் ஆக இருக்கு. அதனால பொங்கலுக்கு விஜய் கூட போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால கருப்பு திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றத எல்லாருமே கூடி உக்காந்து பேசி ஒரு நல்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் தகவல். சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றி, தியேட்டர் வெற்றிக்காக காத்துட்டு இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய தியேட்டர் வெற்றியை இந்த கருப்பு திரைப்படம் கொடுக்கும் அப்படின்றது தான் தயாரிப்பு நிறுவனத்துடைய எண்ணமாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கருப்பு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத. சாய் அபயங்கர் கூட சொல்லி இருந்தாரு, சிங்கம் திரைப்படம் எப்படி சூர்யாவோட கேரியர்ல முக்கியமான படமா இருக்கோ அதே போல இந்த கருப்பு திரைப்படமும் சூர்யா சார் கேரியர்ல மிகப்பெரிய படமா இருக்குன்ற மாதிரி இசையமைப்பாளர் சாய் அபயங்கரும் சொல்லி இருந்தாரு.